வணக்கம் வியூவர்ஸ். சரி, இந்த லெசன்ல எது முக்கியமான வேர்ட்ஸ் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்ப்போம். அந்தர்னா உள்ளே, மத்துனா கூடாது, செய்யாதே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி மத்துனா கூடாது. அக்பார், ஆ க பா ரா, அக்பார், அக்பார்னா செய்தித்தாள். சிட்டி, சி இட்டு, இட்டு பாத்தீங்களா, கோடு புள்ளி வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இந்த சுழிச்ச எழுத்துக்கு புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சி இட்டு டி, சிட்டி, சிட்டினா கடிதம். இதே சூன்னு வரும், சுட்டின்னா லீவ், அது எழுதல இங்க, இங்க சிட்டி தான் எழுதியிருக்கு. சிட்டினா கடிதம். பல், பல்லுனா பழம். கரம், கரம்னா சூடான. தூத், தூதுனா பால். கீத், கீதா, கீத், கீத்னா பாட்டு. அப், அப்னா இப்பொழுது. இப்போ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வச்சு அதே மாதிரி அந்த வெர்பையும் வச்சு நம்ம சென்டென்ஸ ஃபார்ம் பண்ண போறோம். ஓகேவா? சரி சரி இப்போ இந்த லெசன்ல இப்ப நமக்கு படிச்ச இந்த புது வேர்ட்ஸை வச்சு சென்டென்ஸ ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஓகேவா? கணேஷ் தும் யஹா ஆவோ. கணேஷ் நீ இங்கே வா. கணேஷ் நீ இங்கே வா. தும் அந்தர் ஆவோ, நீ உள்ளே வா. தும் பெஞ்ச் பர் பைட்டோ, நீ பெஞ்ச் மீது உட்கார். இந்த பெஞ்ச்ங்கிறது நம்ம இங்கிலீஷ்ல சொல்ற வேர்ட்ஸ் தான். தும் பெஞ்ச் பர் பைட்டோ. தும் ஹிந்தி படோ, நீ ஹிந்தி படி. சுதா தும் பி ஆவோ. சுதா தும் பி, இந்த பி வந்துச்சுன்னா சேர்த்து படிக்கணும். நீயும் அப்படின்னு அர்த்தம். பெஞ்ச் பர், பெஞ்சின் மீது, அது பெஞ்சின் மீது நம்ம இன் போட்டு மீதுன்னு சொல்லுவோம் இல்லையா, பெஞ்சின் மீது. இதெல்லாம் நம்ம சேர்த்து தான் படிக்கணும். தும்பி, நீயும். ஆவோ வா. சுதா நீயும் வா. சுதா தும்பி ஆவோ. சுதா தும்பி பைட்டோ. சுதா நீயும் உட்கார். இந்த நீயும்ன்றது தும்பி, தும்பின்னு சேர்த்து படிக்கணும். ஓகே, நீயும். தும்பி, தும்பி, நீயும். சுதா தும்பி பைட்டோ, நீயும் உட்கார். தும் ஜமீன் பர் மத் பைட்டோ. உட்காருன்னு சொன்னது என்ன பண்ணிடுவாங்க, சிலரே பொட்டுன்னு கீழே உட்காருவாங்க. வேணா நீயும் மேல உட்கார் அப்படின்னு. தும் ஜமீன் பர் மத் பைட்டோ, நீ தரையின் மீது உட்காராதே அப்படின்னு சொல்றாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. முதல்ல நீங்க வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இனிமே சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண பழைய இந்த ஜமீன்லாம் முதலே படிச்சாச்சு. முன்னாடி நடத்தின லெசன்லயே ஜமீன்லாம் என்னன்னு தெரியும் உங்களுக்கு, தரைன்னு இல்லையா? இப்ப அப்படியே கொஞ்சமா சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு வர அதோட மீனிங் எழுதிட்டே வந்தீங்கன்னா நல்லாவே ஹிந்தி வர ஆரம்பிச்சிடும். இப்படி ஆவோ ஆயே வச்சுட்டு நான் நிறைய வெர்பையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எது எப்படி மாறும்னு சொல்லி பாருங்க. வீட்டுல அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அவங்க கிட்ட எப்படி பேசணும், அதே மாதிரி வீட்டுல அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கறதால முதல்ல வெர்பு நான் எழுதி கத்து கொடுத்தேன். அந்த மாதிரி சொல்லி பாருங்க, சின்ன சின்ன வேர்ட்ஸ் சொல்லி பாருங்க. இப்ப இதுலயே இருக்கு ஆவோ, பைட்டோ, படோன்னு. அப்ப நம்மளே சொல்லி பார்க்கலாம் இல்லையா? இந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி கொஞ்சமா அப்படியே நம்ம அடிக்கடி பேசிட்டே இருக்கணும். ஹிந்தி பேசிட்டே இருந்தாலும் அந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்டா வரும். ஓகேவா? இப்ப பாருங்க, பண்டித் ஜி ஆயே, பண்டிதர் அவர்களே வாருங்கள் அப்படின்ற மாதிரி. ஆப் அந்தர் ஆயே, நீங்கள் உள்ளே வாருங்கள். பண்டித் ஜி ஆயே, பண்டிதர் அவர்களே வாருங்கள். ஆப் அந்தர் ஆயே, நீங்கள் உள்ளே வாருங்கள். ஆப் குர்சி பர் பைட்டியே, நீங்கள் நாற்காலியின் மீது உட்காருங்கள். ஆப் பெஞ்ச் பர் மத் பைட்டியே, நீங்கள் பெஞ்சின் மீது உட்காராதீர்கள். மத்து பைட்டியே வருது ஹிந்தில, நமக்கு உட்காராதீர்கள் நம்ம அப்படி அதிலே சொல்லிடுவோம் இல்லையா? ஆப் பெஞ்ச் பர் மத் பைட்டியே, உட்கார வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம், உட்காராதீர்கள் சொல்லலாம். எப்படி வேணா மீனிங் நம்ம தமிழ்ல எடுத்துக்கலாம். ஆனா மத்துன்னா கூடாது, உட்காரக்கூடாது அப்படின்னு கூட அர்த்தம். ஆப் பெஞ்ச் பர் மத் பைட்டியே, நீங்கள் பெஞ்சின் மீது உட்காராதீர்கள். சுதா தேக்கோ,
मेज पर क्या है? சுதா அங்க பாரு, மேஜையின் மீது என்ன இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேக்குறாங்க. மேஜ் பர் அக்பார் ஹை. பதில் என்ன வருது? மேஜையின் மீது. மேஜ் பர், மேஜையின் மீது செய்தித்தாள் இருக்கிறது. அக்பார் யஹா லாவோ. செய்தித்தாள் இங்கே கொண்டு வா. அக்பார் யஹா லாவோ. செய்தித்தாள் இங்கே கொண்டு வா. பிதாஜி அக்பார் லீஜியே. அப்பா சொன்னதும் அப்பா கிட்ட கொண்டாந்து கொடுக்கறாங்க. எப்படி? அப்பா செய்தித்தாள் எடுத்துக்கோங்க அப்படின்னு. பிதாஜி அக்பார் லீஜியே. அப்பா செய்தித்தாள் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு. தெரியுதா? கோபு தும் ஷர்பத் பிவோ. கோபு, கோபு நீ ஷர்பத் குடி. சுரேஷ் புஸ்தக் ஹாத் மே லோ. ஹாத் மே சேர்த்து படிக்கணும். சுரேஷ் புஸ்தக் ஹாத் மே லோ. சுரேஷ் புத்தகத்தை கையில் எடு. சுதா தும் படோ और लिखो. சுதா நீ படி எழுது. படி அப்புறம் எழுதுன்னு அர்த்தம். அவர் நம்போது படிக்கவும் செய்யணும் எழுதவும் செய்யணும், ரெண்டு வேலையும் ஒன்னா கொடுக்கறாங்க. சுதா தும் படோ और लिखो. நீ படி எழுது அப்படின்னு. சாச்சா ஜி ஆப் சிட்டி லிக்கியே. சாச்சாஜி அப்படின்னா மாமான்னு சொல்லலாம், சித்தப்பா சொல்லலாம் இல்லையா? நம்ம இங்கிலீஷ்ல அங்கிள்னு சொல்லும் போது எல்லாத்துக்கும் மீனிங் வருது இல்லையா? சித்தப்பாக்கும் அங்கிள் சொல்லுவோம், அதே மாதிரி மாமாக்கும் அங்கிள் தானே சொல்லுவோம். அந்த மாதிரி இது சாச்சாஜி. சாச்சாஜி ஆப் சிட்டி லிக்கியே. சித்தப்பா நீங்கள் கடிதம் எழுதுங்கள். பண்டித் ஜி ஆயே. பண்டிதர் அவர்களே வாருங்கள். ஆப் பல் லீஜியே. நீங்கள் பழம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆப் பல் காயே. நீங்கள் பழம் சாப்பிடுங்கள். யஹ் கரம் தூத் ஹை. இது சூடான பால். யஹ் கரம் தூத் ஹை. இது சூடான பால். ஆப் தூத் பீஜியே. நீங்கள் பால் குடியுங்கள். சுதா தேகோ. சுதா தேகோ வஹாं கவுன் ஹை. சுதா பாரு அங்கே யார் இருக்காங்கன்னு அப்படின்னு கொஸ்டின் இல்லையா? நம்ம எப்படி சொல்லுவோம்? சுதா தேகோ வஹாं கவுன் ஹை. சுதா அங்க பார், அங்கே யார்? வஹாं ரவி ஹை. அங்கே ரவி. ரவி புஸ்தக் லோ और படோ. ரவி புஸ்தகம் எடுத்துக்கொள் அப்புறம் படின்னு சொல்றாங்க. और மேலும் படி. புஸ்தகத்தை எடுத்து படி அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் ஒரே வார்த்தையா இல்லையா? पंडित जी आप फल खाइए और दूध पीजिए. पंडित जी आप फल खाइए. பண்டித் அவர்களே நீங்கள் பழம் சாப்பிடுங்கள், பால் குடியுங்கள் அப்படின்னு. அண்ட் மேலும் மேலும் பால் குடியுங்கள் அப்படின்னு. சுதா பைட்டோ और गीत गावो. சுதா உட்கார் மேலும் பாட்டு பாடு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? சுதா உட்கார்ந்து கொண்டு ஒரு பாட்டு பாடுன்னு உட்கார்ந்து கொண்டுன்னு சொல்லிடுவோம். ஆனா இந்த சென்டென்ஸ் அப்படி கிடையாது. சுதா பைட்டோ, சுதா உட்கார் மேலும் பாட்டு பாடு அப்படின்னு. விமலா பைட்டோ और गीत सुनो. விமலா உட்கார் அப்புறம் என்ன செய்யணுமா? பாட்டு கேட்கணும். அவ சுதா பாட்டு பாடணும், அப்போ காவோன்னு வருது. விமலாவை என்ன சொல்றாங்க? சுனோ பாட்டை கேளுன்னு சொல்றாங்க. ஓகே. பண்டித் ஜி ஆபி கீத் சுனியே. இங்க பாருங்க, விமலாக்கு சொல்லும் போது சுனோன்னு வருது, பண்டித் ஜி சொல்லும் போது சுனியே வருது. முதலே உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்துட்டேன் இல்லையா எப்படி மாறுதுன்னு? இதெல்லாம் கவனிச்சுக்கணும். विमला बैठो और गीत सुनो. पंडित जी आप भी गीत सुनिए. विमला अब तुम भी गाओ. விமலா இப்பொழுது நீயும் பாடு. தும்பி நீயும் பாடு. சரி, இப்போ நல்லா புரியுது இல்லையா?
ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் நான் எப்படி மீனிங் சொன்னேன்னு அதே மாதிரி இங்க நீங்க சென்டென்ஸ் எழுதி கீழே சென்டென்ஸ் அப்படியே தமிழ்ல எழுதி வச்சுக்கோங்க. அப்படி செய்ய செய்ய நல்லா மனசுல நிக்கும். ஓகேவா? சரி.